வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கல்யாண கேசட்டுக்கெல்லாம் ஒரு ரிவ்யூவா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு வரலாம். பட் இந்த டாக்குமெண்ட்ரி வரதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் பயங்கர பரபரப்பா ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமானது நயன்தாராவோட ஸ்டேட்மெண்ட், அதுவும் தனுஷ்க்கு அகேன்ஸ்டா. ஸோ இதுல யார் பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்ற அந்த பஞ்சாயத்துக்குள்ள நம்ம போகணும்னா அதை பத்திய முழு விவரம் நம்ம எல்லாருக்குமே தெரியணும். பட் அதை பத்தி நமக்கு கண்டிப்பா தெரியவே தெரியாது. ஸோ அதை பத்தி பேசுறதுல எந்த யூஸ்மே இல்லை. பட் இந்த டாக்குமெண்ட்ரியில அதை பத்தி பேசியிருக்காங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிச்சு. அதே மாதிரி இது டாக்குமெண்ட்ரி அப்படின்றதையுமே தாண்டி நயன்தாராவோட பர்சனல் லைஃப் அண்ட் எவல்யூஷனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரியை பார்க்கும்போது அவங்களோட சின்ன வயசுல இருந்து அவங்க சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி வராங்க அண்ட் எப்படி ஒரு ஹீரோயினா எவால்வ் ஆகுறாங்க அண்ட் அந்த கல்யாணம் அப்படின்றது அவங்களுக்கு எப்படி நடக்குது அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே 1.5 மணி நேரத்துக்குள்ள கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த டாக்குமெண்ட்ரியில எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஜேர்னியை வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு மேல் டாமினன்ட் சினி இண்டஸ்ட்ரியில ஒரு சோலோ ஃபீமேலா உள்ள வந்து சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணி அதுல நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா சூப்பரா எவால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இவங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்த பிரச்சனைகள், அதை இவங்க ஹேண்டில் பண்ண விதம், அதுலயும் இவங்களுக்கு மட்டுமே கெட்ட பேர் வருது. ஆனா அதுல இன்வால்வ் ஆன அந்த ஜென்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள யாருமே பெரிய லெவல்ல வந்து தப்பா பார்க்கல அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப நீட்டா இதுல கன்வே பண்ணியிருந்தாங்க. யார் பேரையும் ஸ்பெசிஃபையா சொல்லல, பட் இருந்தாலும் அதை மேலோட்டமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதுமே ஓகேஷா இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ரொம்ப ஆகா ஓகோ அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு டீசென்டான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வெட்டிங் செட்டப் அப்படின்ற அந்த இனிஷியல் போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அதுல என்ன எனக்கு மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இன்னுமே நிறைய ஆக்டர்ஸோட ஃபுட்டேஜஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அது எதுவுமே போடவே இல்லை. அண்ட் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. ரொம்ப கிளீனான ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷ் வாட்ச் அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 3 out of 5. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.